வணக்கம் உறவுகளே. நாங்கள் இப்ப எங்க நிக்கிறோம்னு சொன்னால் முல்லைத்தீவு மாவட்டம் முள்ளியவளை என்ற ஒரு கிராமம் பிரதேசத்துல நிக்கிறோம். உங்களுக்கு இன்னொரு வீடியோவை நான் தர போறேன்னு சொன்னால் இன்றைக்கு முள்ளியவளையில மண்ணின் குரு, எங்கள் மண்ணின் குருவன்னு சொல்றது அவர் இன்றைக்குத்தான் இந்த எங்கட வேத கோயிலுக்கு வர போறார். என்ன காரணம்னு சொன்னா அவரை நாங்க இதுல இருந்துதான் அழைச்சோண்டு போகிறோம். அதால உங்களுக்கு இந்த வீடியோ நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு என்னோட நான் எடுக்கிற வீடியோக்கள் நிறைய உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்பித்தான் இந்த வீடியோக்களை எடுக்கிறேன். அடுத்த விஷயம் வாங்கோ வீடியோக்கு போகலாம். முதலாவது பாருங்க உறவுகளே, நிறவுடம் வச்சிருக்கு. நிறவுடம் தெரிந்தானே எல்லாத்துக்கும் வரவேற்புக்கு நிறவுடம் தான் முக்கியமா வைக்கிறாரு. நான் நிறவுடத்துல இருந்து ஆரம்பிச்சுட்டு போறேன். பார்க்கலாம் இன்னும் நிறைய வீடியோ பார்க்கலாமா. பாருங்க உறவுகளே, இவர் தான் எங்கள் பங்கு தந்தை. மேலே ஒரு பெருமைக்கு உரிய விஷயம், முள்ளியவளையில இது பெரிய ஒரு நிகழ்வா தான் கொண்டாடினோம். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோவை நான் ஃபுல்லா தருவேன், நீங்கள் பார்க்கலாம். அடுத்த விஷயம், இந்த வாய்த்தியல்டா தெரியும். பெரிய நிகழ்வுகளாக தான் நடந்துட்டு இருக்குது. இப்போ மக்கள் அலை அலை கடல் மாதிரி திரண்டு வந்து கொண்டே இருக்கணும். இது என்னால் உங்களுக்கு காட்டக்கூடிய மாதிரி இருக்குது. அடுத்த விஷயம் அவர் இப்போ வந்து கொண்டு இருக்கிறார். அவரை அழைச்சி கொண்டு நாங்கள் எங்களோட சர்ச்சுக்கு போகிறோம். போனால் அங்கே மிச்ச ப்ரோக்ராம்கள் நடந்துகிட்ருக்கும். பூசைகள் இருக்குது, சில இதுகள் காட்டலாம், விசேட பூசைகள் காட்டலாம். அடுத்த விஷயம் பெரிய அன்னதான விருந்து மாதிரியே இருக்குது. நல்ல சமையல் சாப்பாடுகள் எல்லாம் இருக்குது. நாங்கள் அதையும் தாண்டலாம். மற்றது அவருக்கு வரவேற்புக்கு நிறைய பேர் மாலைகளோடு வந்திருக்கணும். அவன் ஒரு பெரிய ஒரு வரம் மாதிரி நினச்சி தான் வந்திருக்கணும் அவரை காண்றதுக்கு. இந்த பேண்டு பாத்தியங்கள் சகல நிகழ்வும் நல்ல ஒரு சிறப்பாக தான் அமையும். உங்களுக்கு முழு வீடியோவும் நான் தருவேன், நீங்கள் பார்க்கலாம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கோ. உறவுகளே, எனக்கு ஒரு ஆதரவை தாங்கோ. அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால், பாதராக்கள் கூட 20 பேருக்கு மேற்பட்ட ஆக்கள்லாம் வந்திருக்கணும். அதுவும் உங்களுக்கு காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நல்ல நல்ல விஷயங்களாக தான் இந்த வீடியோவில் வரும், பார்க்கலாம் நீங்கள். அடுத்த விஷயம் இந்த இந்த பேண்ட் அடிக்கிறதுன்ற இதெல்லாம் ஒரு ஒரு உண்மையிலே ஒரு சிறப்பாக இருக்குது.
அகமகிழ்வோம். இதய பூரிப்பில் நன்றி கலந்த உள்ளத்தோடு இறை அருளுக்காக காத்திருக்கும் இறை சமூகமே, பாஸ்கா காலத்தின் 3ஆம் வாரத்திலே இணைந்து முதல் நன்றி திருப்பலியில் கலந்து சிறப்பிக்க வந்திருக்கும் கூழாமரிப்பு பங்கின் முள்ளியவளை கிராம சமூகமே, இன்று வரலாற்றிலே பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நன்னாள். எம் பங்கு ஆரம்பிக்கப்பட்டு இத்தனை ஆண்டுகளிலே இன்று முதல் பிரிவை எம் பங்கு பெற்றெடுத்துள்ளது. என் உள்ளுறுப்புகளை உண்டாக்கியவன் நீரே, அஞ்சத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவிழ்கிறேன். ஆண்டவரின் வியத்தகு செயலாக அன்பு தம்பதியினர் திரு பொன்ராசா பச்சிமாவுக்கு 3வது புதல்வனாக எம் புதிய குரு டினுஷன் ஆண்டவனின் ஊழியனாக அருட்பொழிவு செய்யப்பட்டு இன்று எம் பங்கில் முதல் திருப்பலியை நிறைவேற்ற உள்ள எம் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய குருவை வருக வருகவென வரவேற்று நிற்கின்றோம். மற்றும் பலியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அருட்தந்தையர்களே, அருட் சகோதரிகளே, அனைவரையும் வருக வருகவென வரவேற்று நிற்கின்றேன். உன் பெயர் சொல்லி உன்னை அழைத்தேன், நீ எனக்குரியவன். ஆம், இறைவார்த்தை ஏற்று இறை குரலுக்கு செவிசாய்த்தவராய் அவரது கல்வி காலத்தை வற்றாப்பளை மகா வித்தியாலயத்திலும் கலைமகள் வித்தியாலயத்திலும் தொடர்ந்தும் எம் பங்கில் இறை அழைத்தல் பெருகவும் செவிப்போம். எம் குரு எம் புனிதையின் பாதுகாவலிலும் பராமரிப்பிலும் உடனிருந்து செயற்படவும் தொடருகின்ற புதிய பணி பசும்பொற் பாதை அல்ல, கல்வாரி பாதை. ஆகவே புதிய வாழ்விலே அவருக்கு தேவையான அருளையும் ஆசிரையும் ஞானத்தையும் இறைவன் கொடுக்க வரம் கேட்டு தொடரும் நன்றி பலியில் பக்தியோடு பங்கெடுப்போம். தந்தை மகள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலியிலே நேற்றைய நாளில் குருப்பட்டம் பெற்று இன்று முதல் நன்றி திருப்பலி ஒப்புக்கொடுக்கின்ற எனக்காகவும் என்னுடன் இணைந்து இன்று நன்றி பலியை ஒப்புக் கொடுக்கின்ற என்னுடைய சக குருக்களுக்காகவும் மன்றாட உங்களை அழைத்து நிற்கின்றேன். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் வைத்து நம் பாவங்களை மன்னித்து உம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Yeah.
ஆதலாலும் சொந்த மக்கள் என்ற மாட்சியை மீண்டும் பெற்றுள்ள நாங்கள் உயிர்ப்பின் நாளுக்காக பேரின்பத்துடனும் உறுதியான எதிர்நோக்குடனும் காத்திருக்க செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நாங்களும் புதிய ஆவியின் சாட்சிகள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் தலைமை குரு திருத்தூதரை நோக்கி, நீங்கள் இந்த இயேசு பற்றி கற்பிக்க கூடாதென்று நாங்கள் கண்டிப்பாய் கட்டளையிடவில்லையா? என்றாலும் எருசலேம் முழுவதும் அதற்கு பேதுருவும் திருத்தூதரும் மறுமொழியாக, மனிதர்களுக்கு கீழ்ப்படுவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் சிலுவையில் தொங்க வைத்து கொண்ட இயேசுவை நம் மூதாதையரும் கடவுள் உயிர்த்தெழச் செய்தார். இஸ்ரேலின் மக்களுக்கு மனமாற்றத்தையும் பாவ மன்னிப்பையும் அளிப்பதற்காக கடவுள் அவரை தலைவராகவும் மீட்பராகவும் தமது வலப்பக்கத்துக்கு உயர்த்தினார். இவற்றுக்கு நாங்களும் கடவுள் தமக்கு விடுதலை செய்தனர். இயேசுவின் பேரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவராக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்கள் பதிலாக ஆண்டவரே உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். இரண்டாம் வாசகம். கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி
வல்லமையும் செல்வமும் பெற தகுதி பெற்றது. திருத்தூதர் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். ஜோவான், நான் பார்த்து கொண்டிருக்கும் போது அரியணையையும் உயிர்களையும் மூப்பர்களையும் சுற்றி நின்ற கோடிக்கணக்கான வானதூதர்களின் குரலை கேட்டேன். கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி வல்லமையும் செல்வமும் ஞானமும் ஆற்றலும் மாண்பும் பெருமையும் புகழ்ச்சியும் பெற தகுதி பெற்றது என்று அவர்கள் உரத்த குரலில் பாடிக்கொண்டிருந்தார்கள். பின்பு விண்ணுலகு மண்ணுலகு கீழுலகு கடல் எங்கு விழுந்த படைப்புகள் அனைத்தும் அவற்றில் இருந்த ஒவ்வொன்றும் அரியணையில் வீட்டிருப்பவருக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் புகழ்ச்சியும் மாண்பும் பெருமையும் ஆற்றலும் என்றென்றும் உரியன என்று பாடல் கேட்டேன். அதற்கு அந்த 4 உயிர்களும் ஆமேன் என்றன. மூப்பர்கள் எழுந்து வணங்கினார்கள். இது ஆண்டவர் வழங்கும் வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 வசனங்கள் 35 தொடக்கம் 42 முடியும் வரை. மறுநாள் யோவான் தம் சீடர் இருவருடன் மீண்டும் அங்கு நின்று கொண்டிருந்தார். இயேசு அப்பக்கம் நடந்து சென்று கொண்டிருந்தார். யோவான் அவரை கூர்ந்து பார்த்து, இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்றார். அந்த சீடர் இருவரும் அவர் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர். இயேசு திரும்பி பார்த்து அவர்கள் தம்மை பின்தொடர்வதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கி இருக்கின்றீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், வந்து பாருங்கள் என்றார். அவர்களும் சென்று அவர் தங்கியிருந்த இடத்தை பார்த்தார்கள். அப்பொழுது ஏறக்குறைய மாலை 4 மணி. அன்று அவர்கள் அவரோடு தங்கினார்கள். யோவான் சொன்னதை கேட்டு இயேசுவை பின்தொடர்ந்த இருவருள் அந்திரேயா ஒருவர், அவர் சீமோன் பேதுருவின் சகோதரர். அவர் போய் முதலில் தம் சகோதரரான சீமோனை பார்த்து, மெசியாவை கண்டோம் என்றார். அவரை கூர்ந்து பார்த்து, நீ யோவானின் மகன் சீமோன், இனி பாறை என்பது பொருள். இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. இந்த பங்கு திருச்சபையின் முதலாவது குருவை வாழ்த்திருக்கின்றோம். இந்த ஆண்டு ஞானப்பிரகாசியார், நல்லூர் சுவாமி ஞானப்பிரகாசியாருடைய பிறப்பின் 150வது ஆண்டு நினைவு கூறுகின்ற அதே வேளை, அவர் சங்கானையிலே பணியாற்றிய பொழுது இங்கிருந்து சென்ற ஒரு வயது முதிர்ந்தவரோடு தொடர்பை ஏற்படுத்தி
இங்கே வந்து அவர் உருவாக்கிய இந்த மெல்லியவளை